ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கிராப் கல்ச்சர் தான் பார்க்க போகிறோம். கிராப் ஃபிஷ்ஷை நம்ம தமிழில் கெண்டை மீன்னு சொல்லுவோம். இது பைலம் கார்டேட்டாவை சேர்ந்தது. கிளாஸ் ஆக்டினோடெரிஜி, ஆர்டர் ப்ரெனிஃபார்ம்ஸ், ஜீனஸ் லாபியோ. இந்தியாவில் இந்த கிராப் கல்ச்சரை 2000 இயர்ஸுக்கு முன்னாடியில இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இந்த கிராபுங்கிறது ஒரு ஸ்டேபிள் ஃபுட், ஒரு நிலையான ஃபுட். ஃபிஷ் ஃபார்மிங்கிறது ஃபிஷ்ஷை வளர்த்து அதை விற்கிறது தான் ஃபிஷ் ஃபார்மிங். நம்ம ஃபிஷ்ஷை எங்கே வளர்க்குறோங்கிறத வச்சு ஃப்ரெஷ் வாட்டர், பிளாக்கிஷ் வாட்டர், சால்ட் வாட்டர், மரைன் வாட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி பிரிக்கிறோம். கிராப் கல்ச்சர் பழங்காலத்தில் இருந்தே இருக்குது. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷில் 2/3 கிராப் தான். ஃபேமிலி சைப்ரினிடியில் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். அதில் கிராப்ஸ், அதுக்கப்புறம் கிராப்ஸுக்கு ரிலேட் ஆகிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சேர்ந்த ஃபேமிலி தான் சைப்ரினிடியே. இதை நம்ம காமனாக கிராப் ஃபேமிலின்னு சொல்லுவோம். சைப்ரினிடியே தான் இருக்கிறதுலையே பெரிய ஃபிஷ் ஃபேமிலி. இந்த ஃபேமிலி நேமை கிரீக் வேர்ட் கிராப்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக வளர்க்குறது இந்த கிராப் தான். இந்தியாவில் இந்த கிராபை நம்ம பேக்போன் ஆஃப் அக்வா கல்ச்சர்னு சொல்கிறோம். அந்தளவுக்கு இது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. இந்தியாவில் உருவாகிற இந்தியன் வெரைட்டி கிராப் என்னெல்லாம்னா கட்லா, ரோகு, மிரகல். நம்ம நாட்டில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற வெளிநாட்டு வெரைட்டி என்னெல்லாம்னா சில்வர் கிராப், கிராஸ் கிராப், காமன் கிராப். இது நம்ம அக்வா கல்ச்சரில் 85% உருவாகுது. மீதி 15% தான் மற்ற ஃபிஷ்ஷஸ் கவர் பண்ணுது. இந்த கிராப் ஃபிஷ்ஷோட தனித்துவமான பண்பு என்னெல்லாம்னா இது கம்மியாக தான் சாப்பிடும். வாட்டர் குவாலிட்டி ரொம்ப புவராக இருந்தாலும் அதில் தாக்கு பிடிச்சி வாழும். ஆல்கலைன் வாட்டர் அண்ட் அசிட்டிக் வாட்டர்லையும் அடாப்ட் பண்ணி வாழும். கேரக்டர்ஸ் ஆஃப் கல்டிவேட்டபிள் ஃபிஷ். இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் உருவாக்க போகிறீங்க. அந்த ஃபார்முக்கு ஒரு ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் க்ரோத். ஃபிஷ்ஷு கொஞ்சம் காலத்தில் நல்லா பெருசாக வளரணும். அப்படிப்பட்ட ஃபிஷ்ஷு தான் நம்மளோட ஃபார்முக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கிராப். அடாப்டேஷன் டு கிளைமேட். திடீர்னு கிளைமேட் மாறிச்சுன்னா அந்த கிளைமேட்டை எதிர்த்து அந்த ஃபிஷ் உயிர் வாழணும். அப்படிப்பட்ட ஃபிஷ்ஷு தான் நம்ம ஃபார்முக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு டாலரன்ஸ். நம்ம வளர்க்குற ஃபிஷ்ஷு திடீர்னு ஆக்சிஜன் லெவலில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, சலனிட்டி உப்புத்தன்மையில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, டெம்பரேச்சரில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை தாக்கு பிடிச்சி கொஞ்ச நேரமாவது உயிரோடு இருக்கணும். அடாப்டேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஃபீடு. இப்போ கொஞ்சம் இடத்துல நம்ம நிறைய ஃபிஷ் வளர்க்குறோன்னா அதுக்கான நியூட்ரிஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம நேச்சுரல் ஃபீடை போடுறது கூடவே ஆர்டிஃபிஷியல் ஃபீடும் போடுவோம். அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபீடை அது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் வளர்க்குற ஃபிஷ்ஷு காமனாக பரவுற டிசீஸுக்கு எதிர்த்து நிற்கணும். பாராசைட்டுக்கும் எதிர்த்து நிற்கணும். அம்மியபிலிட்டி அண்ட் கம்பேபிலிட்டி. அம்மியபிலிட்டினா நல்லா சாந்தமாக இருக்கணும். நம்ம ஒரு ஃபிஷ் மட்டும் வளர்க்க மாட்டோம், நிறைய ஃபிஷ் வளர்ப்போம். அப்படி நிறைய ஃபிஷ் வளர்க்கும்போது ஃபிஷ்ஷு சாந்தமாக இருந்தால் தான் அதால் உயிரோடு இருக்க முடியும். இல்லை ஒன்றுக்கு ஒன்று ஃபைட் பண்ணி நல்ல டேமேஜை உருவாக்கும். நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் எஃபிஷியன்சி. நம்ம ஃபுட்டு போடுறோன்னா அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அது நம்மளுக்கு ஃப்ளெஷ் தரணும், நல்லா கறி தரணும். நம்ம போடுற ஃபுட்டுக்கு அது எந்த அளவுக்கு வெயிட் போடுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட். நம்ம போடுற ஃபுட்டை சாப்பிட்டு அது அதிகமாக வெயிட் கெயின் பண்ணணும். அதுதான் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி. கன்சியூமர்ஸ் ப்ரிஃபரன்ஸ். ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வாழ்கிற மக்கள் ஒரு வகையான ஃபிஷ்ஷை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை கல்டிவேட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் கன்சியூமர்ஸ் ப்ரிஃபரன்ஸ். அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அறிஞ்சு நம்ம ஒரு ஃபார்மை உருவாக்கணும். இந்தியாவில் உள்ள கிராப் ஃபிஷஸ் என்னெல்லாம்னா கட்லா, லாபியோ ரொகிட்டா, மிராகல். நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற சைனீஸ் கிராப் என்னெல்லாம்னா காமன் கிராப், ஸ்ட்ரைப்டு ஸ்னேக் ஹெட், டலிஃபா. நெக்ஸ்ட்டு மைனர் கிராப்ஸ் என்னெல்லாம்னா
லேபியோபேட்டா, கேட்ஃபிஷ், வாட்டர் ஷார்க், ஸ்னேக் ஹெட், ஸ்போர்ட் ஃபிஷ்ஷஸ், ரெயின்போ ட்ரவுட்,